ராஜி நிஜமாவே வந்து இப்போ போலீஸ் ஆகி தான் தீரணுமா? இல்ல அவ்வளோ ஆசை இருக்கா? இல்ல சும்மா ஏதாச்சும் வந்து ஏதாவது படம் பார்த்து விஜயசாந்தி படம்லாம் பார்த்து வந்து அவங்க வந்து நானும் போலீஸ் ஆகணும்னு போய் செய்றாங்களா? யோசிக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இதில நமக்கு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த ராத்திரில இப்போ வந்து யாரோ வந்து அவங்க அந்த தங்கியிருக்க ரூம் கதவ தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்டும்பொழுது வந்து பீப் ஹோல் இருக்கும். எல்லா ஹோட்டல்லயுமே வந்து பீப் ஹோல் இருக்கும். அதில நீங்க எட்டி பார்க்கலாம். உள்ள யார் வெளில இருக்கா அப்படின்ட்டு. அத வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டிர்றாங்க. சரி ஓகே. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செயின் போட்டு ஒரு கம்பி இருக்கும். அதில வந்து சொருகிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, கதவு வந்து ஒரு இவ்வளோ இன்ச் இவ்வளோ தூரத்துக்கு தான் திறக்கும். இவ்வளோ தூரத்துக்கு திறக்கும்போது எட்டி பார்த்து, "யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அதெல்லாம் இல்ல. அர்த்த ராத்திரியில எங்கன்னே தெரியாத, ஏற்கனவே ஒருத்தர் குடிச்சிட்டு தவறா நடந்துக்க முடிஞ்ச இடத்துல, யாரோ டம்மு டம்மு டம்முன்னு கதவ தட்டுறாங்க. தட்டும் பொழுது வந்து கதவ பப்பரப்பான்னு திறந்து, "ஹேய் யாருங்க? என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து இப்ப ராஜி எட்டி பார்க்குறாங்க. "ஏம்மா ராஜி, ஏம்மா அவ்வளோ மக்கா இருக்கீங்கங்கிற" மாரி இருந்துச்சு நமக்கு. ஸோ எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அந்த ஜட்ஜ் வந்து குடிச்சிட்டு போதையில, "கீழ வாங்க, பார்ட்டி பண்ணுங்க, டான்ஸ் ஆட வாங்க, வாங்க வாங்கன்னு" கூப்பிட, இவங்க கதவ தள்ளி விட்டுட்டு, சாத்திட்டு இப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. கதிருக்கு கால் பண்றாங்க. கதிர்கிட்ட வந்து என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டா, கதிர்ட்ட எதுவுமே சொல்லாம சும்மாண்டு ஃபோன வச்சுடுறாங்க. கதிர் அந்த நியூஸ் பேப்பர எடுத்து பார்த்து, இந்த கேஎன்கியூ மீடியாவ பத்தி தெரியுமான்ட்டு, தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில ஈவென்ட் மேனேஜரா இருக்கவரோட நம்பர கண்டுபிடிச்சு அவர்ட்ட வந்து பேசுறாரு. அவர் அப்படி ஒரு கம்பெனிய நாங்க கேள்வியே பட்டதில்லன்ன உடனே, இப்போ அவருக்கு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் எல்லாம் வந்து இப்படி இருக்க, காலையில வரைக்கும் யாரோ தட்டுற மாரியே இருக்கு. இவங்க பீதியிலேயே இருக்காங்க ராஜி. ஆனாலுமே வந்து, "ச்சே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம ரூ. 10,00,000 ஜெயிச்சுருவோம்" அப்படிங்கிறாங்க. எம்மா சாமி! எப்பா மக்கு பிளாஸ்திரி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ, இப்போ காலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இங்க எல்லாரும் குடும்பமா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்க ஃபேமிலியில உட்காந்துருந்து, "எங்க முடியெல்லாம் வந்து கருக்கவே கருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதி தன்னுடைய குடும்ப பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே மீனா அங்க வர, மீனா வந்து என் வீட்லலாம் வந்து சீக்கிரமாவே எல்லாத்துக்கும் நரைச்சிரும். அ அதே மாரி நான் உங்க வீட்ல உங்க வீட்டு பொண்ணா பொறந்திருக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனே, "நீ மட்டும் என் பொண்ணா இருந்தன்னா கண்டிப்பா செந்தில கட்டி வச்சிருக்க மாட்டேன்பா" அப்படிங்கிறாரு பாண்டியன். இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே தங்கமயில் டீ கொண்டுறாங்க. டீ கொண்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அது வேணான்னு சரவணா சொல்றாரு. சரவணா வேணான்ன உடனே வந்து, "எதுவும் சண்டையா உங்களுக்குள்ளன்னு?" மீனா கேட்க, "பார்த்தீங்களா மாமா, சண்டையான்னு கேட்குறாங்கன்னோனே வேண்டா வெறுப்பா எடுத்துக்கிறாரு. "ஏன்டா அவள்ட்ட மட்டும் ஒரு மாரி நடந்துக்கிறேன்னு" கேட்டா, டக்குன்னு பேச்ச மாத்திர்றாரு. "ராஜி எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் கதிர்ட்ட கேட்க, அத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே, இப்ப ராஜி அங்க என்ன பண்றாங்கன்னா, காலையில எந்திரிச்சு கீழ இந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தா, அங்க வந்து சாப்பாடெல்லாம் போட, அதே குடிச்சிட்டு வந்த ஆள் வந்து, "நீங்க இங்க சாப்பாடு நல்லாருக்கும், சாப்பிடுங்கன்ட்டு" போறாரு. அப்புறமா ஒரு ரூம்ல 105 ஏதோ ஒரு ரூம் நம்பர் குடுத்து, ரூம் நம்பர்ல ஆடிஷன்ங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஈவென்ட்ல ரூம்ல வச்சு ஆடிஷன் பண்றாங்களா? இந்த ஹால் கூடயா புக் பண்ணல? அப்படிங்கிற கேள்விக்கும் வந்து ராஜிக்கு தோணவே இல்ல. இதுல ராஜியோட மனசாட்சின்னு வந்து அடிக்கடி பேசுது. அந்த மனசாட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜிய கெடுக்கிறதே முக்கியமான ஆளா இருக்கு. நம்ம உள்ளுணர்வு கட் ஃபீலிங்கிறது ஒண்ணு சொல்லும். சில நேரங்கள்ல இன்ட்யூஷன்ல நமக்கு தோணும், இது சரியில்ல. இந்த இடத்த விட்டு நம்ம போயிரலாம். இல்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நபர பார்க்கும்போதோ, ஒரு இடத்த பார்க்கும்போதோ, ஒரு விஷயத்த செய்யும்போதோ சொல்லும்ல. அந்த மாரி ராஜிக்கு என்ன வந்ததுன்னா, ஆப்போசிட்டா எல்லாமே நடக்குது. ச்சே! நம்ம போய் சின்ன ஒரு விஷயத்த போய் தப்பா நெனைக்கிறோம். அப்படின்னு அங்க உள்ளார போனா, அங்க 2டே பேர். அப்புறம் கூட ஒரு மாஸ்டர்ன்னு ஒரு ஆள உட்கார வச்சிருக்காங்க. உட்காந்துட்டு ரூம்குள்ள டான்ஸ் ஆடுங்கிறாங்க. ரூம்குள்ளயான்னு கேட்டா, ஸ்டார்ட்டிங் ரவுண்ட்லாம் ரூம்குள்ள தான் ஆட வைப்போங்கிறாங்க. அப்ப கூட அவங்களுக்கு டவுட் வரல. உடனே ஆடுமான்னா, இவங்க உடனே ஆடுறாங்க. உடனே இவங்க முகத்த பார்த்துக்கிறாங்க. அது என்ன எக்ஸ்பிரஷனே தெரியல. சும்மா ஏதோ முகத்த பார்த்துக்க சொன்னாங்க போல, பெப பெபன்னு பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு இது ஒண்ணும் சரிப்படாதும்மா, நாங்க போடுற பாட்டுக்கு ஆடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோக் சாங் போடுறாங்க. அதுக்கும் இவங்க ஆட ஆரம்பிக்கும்போது, மாஸ்டர் நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, மாஸ்டர் போய் மேல கை வச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து அவங்க கடுப்பாகுறாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முழிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு எபிசோட பத்தியும், ராஜியுடைய அறிவு கூர்மைய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.